கிறிஸ்தவ பெற்றோர்களாய் இருப்பதை குறித்த 5வது பாகம், கடைசி பாகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆம், இந்த கடைசி பாகத்துல பெற்றோர்கள் வழங்குகிறார்கள், தேவைகளை சந்திக்கிறார்கள், பேரண்ட்ஸ் ப்ரொவைட் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம். ஒரு இந்த இப்படிப்பட்ட ஆம், சத்தியங்கள் பல பல நாட்களாய் பார்க்கலாம். ஆனால் இது முக்கியமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒரு குடும்பம் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், ஆளாக்கப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்பதற்கு பல வேதத்தின் அடிப்படையில பல காரியங்கள் இருக்குது. அது வெளிப்படையாக வசனமாக நம்ம இருக்குன்னு நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை காரியங்கள்ல கீழ்ப்படியும் போது குடும்பம் என்ற இணைப்பு நிச்சயமாய் ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலாக இருக்கும்போது தேவனை தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் மேல ஆண்டவரை கர்த்தராக வைக்கும்போது குடும்பத்தின் பல காரியங்களை கட்ட முடியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே, சமுதாயத்திலே, கலாச்சாரத்திலே, தேசங்களிலே எப்படிப்பட்ட காரியங்களுக்கு குடும்பத்திலே அல்லது குடும்பத்தை குறித்த காரியங்களுக்கு இந்த இந்த நாட்களிலே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அதற்கும் வேதத்தில் இருக்கிற வேல்யூஸ்க்கும் அதிகமாய் போராட்டம் இருக்குது, மோதல்கள் இருக்குது. நாம் இந்த வேதத்தின் அடிப்படை தத்துவங்களை குடும்பத்துக்காக நாம் வைக்கும்போது, இந்த நாளிலே இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், சமுதாயங்களை நாம் மறந்துவிட்டு ஏதோ ஒரு ஐடியல் வேர்ல்ட், டிஸ்னி லேண்டில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தின் திட்டங்களை, வேதத்தின் போதனைகளையும் மறந்து விடக்கூடாது. நம்ம குடும்பம் என்பது வேதத்தின் அடிப்படையில் ஒரு பரிபூர்ணமாக ஐடியலாக குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் ஒரு ஸ்டாண்டர்டை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதை நம்ம முன்ன வைக்க வேண்டும். எப்படி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் நமக்கு சொன்னார், பி ஹோலி ஆஸ் யுவர் ஃபாதர் இன் ஹெவன் இஸ் ஹோலி. பரலோக பிதா பரிசுத்தமா இருக்கிறது போல எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தராதரம், நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோல். அதே போல அந்த அளவுக்கு நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கோலை வைக்காம இருக்க முடியாது. அதுதான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. அதே சமயம் இந்த தெய்வீக குடும்பம், கிறிஸ்தவ குடும்பத்துக்காக தேவன் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்ட், அதை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த 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 ஸ்டாண்டர்ட் அங்கே இருக்கலாம், வான அளவில் இருக்கலாம். அதே சமயம் நாம் இருக்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இது எப்படின்னா, ஒரு மராத்தான் ரேஸ் போகும்போது உங்களுக்கு முடிவு ஏதோ ஒரு மலை மேலே ஒரு இடத்துல போய் அங்கே தான் நல்ல ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணணும். அது வி ஹவ் நோ சாய்ஸ். அதுதான் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சில பேர் நீங்கள் சந்தேகம் கேட்கலாம், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே பிரதர், ஏன் நானே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ரசிக்கப்பட்டேன், என் மனைவியோ கணவனோ ரசிக்கப்படலை, ஊரில் பெரிய பிரச்சனை, இதெல்லாம் எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுகிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வைத்து விட்டு, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒருவேளை லேட்டாக ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் அடுத்த தலைமுறையில் அது சரியான இடத்துல ஆரம்பிக்கணும். இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். ஸோ பேரண்ட்ஸ் ப்ரொவைட், பெற்றோர்கள் கொடுக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு. என்ன கொடுக்குறாங்க? பேரண்ட்ஸ் ப்ரொவைட் அ ஸ்டேபிள் ஹோம், அ ஹாப்பி ஹோம். ஒரு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது ஒரு நிலையான குடும்பம், சந்தோஷமான ஒரு வீடு. எங்க நம்ம பிள்ளைகள் நல்ல சேஃபா இருக்கிறாங்களோ, அங்க அவர்களுக்கு அன்பும் அக்கறையும் இருக்கிறதோ, அதுதான் மகிழ்ச்சியான ஸ்டேபிள்னா நிலையான ஒரு குடும்பமாக இருக்கிறது. பிள்ளைகள் எங்க வெளியே போனாலும் வீட்டுக்கு வருவதற்கு அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருக்கணும். அப்படிப்பட்ட வீடு நாம் இருக்க வேண்டும் நம்ம வீட்டில். அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் சண்டையும் சச்சரவும்,
குழப்பங்கள் இருந்தால் அது சரியா இருக்காது. இந்த நிலைவரமான சந்தோஷமான வீடு என்பது உலகத்துல எங்க பார்த்தாலும் போராட்டம் இருக்குது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா போராட்டம், ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா போராட்டம், சோஷியல் மீடியா போனா போராட்டம். அந்த அப்படிப்பட்ட குழப்பங்களும், சண்டைகளும் இருக்கிற உலகத்திலிருந்து இது ஒரு உங்க வீடு என்பது ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி அ ரெஃப்யூஜ் ஃப்ரம் த ஹாஸ்டைல் வேர்ல்ட். உங்க பிள்ளைகள் நீங்க ஒரு பெரிய பங்களா வீடு கட்டி அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறத விட, ஒரு சிறு பிள்ளை ஏங்குவது என்னன்னா, எங்க தன்னுடைய பெற்றோர்கள் தங்களை நேசித்து, பெற்றோர்கள் ஒருவரை நேசித்து, ஒருவருக்கொருவர் அ அ மதிப்பு குடுக்கிற அந்த இடத்த தான் அந்த பிள்ளைகள் அதிகமாய் விரும்புது. அ அப்படிப்பட்ட வீட்ல ஒருவேளை நான் சின்ன பையனா இருக்கப்ப அப்படி குடிசை வீடுக்கெல்லாம் போவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வீடு. குடிசைனா சின்ன குடிசை இத்துணூண்டு இருக்கும். ஆனாலும் தகப்பனும், தாயும் அந்த அந்த என்னோட நண்பர்களை, என்னோட படிச்ச பையங்கள, அவங்க அன்பா பார்க்கும்போது நாமும் அங்க போறதுக்கு ஒரு இதா இருக்கும். அந்த அந்த பையங்களுக்கு அந்த அந்த குடிசை வீட்டுக்கு நம்ம கூப்பிடுறதுக்கு கூட ஒரு தயக்கமும் இருக்காது. ஏன்னா அந்த வீட்டுல அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது, காருண்யம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கு வருவதற்கு பிள்ளைகள் தயாராக இருப்பாங்க. ஒரு பங்களாவ எதிர்பார்க்க மாட்டாங்க. அ அந்த இடத்துல சமாதானமும், அந்த இடத்துல அ ந ஸ்ப நகைப்பும், சிரிப்பும், சந்தோஷமும், உண்மையான ச அன்பும், உண்மையான அக்கறையும் அந்த இடத்துல இருக்கும். ஆமென். அந்த பிள்ளைகள் ஒருவேளை அவங்களுக்கு வேண்டுவதெல்லாம் இல்லாம இருக்கலாம். வேணுங்கிற உடுப்போ, சு உணவோ இல்லாம இருக்கலாம். ஆனா, அந்த அன்பு இருக்கிறது தான் ரொம்ப தேடுறாங்க பிள்ளைங்க. அதற்கு மாறாக பிரிந்திருக்கிற பெற்றோர்கள், வேறு ஒருவர் அ த ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர்ன்னு சொல்லுவாங்க. அந்த அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு, அடுத்த அ த இயற்கையா இல்லாத ஒரு தகப்பனோ, தாயோ வீட்ல இருக்கும்போது, அல்லது பிள்ளைகள் தங்களுடைய பாட்டி, தாத்தா வீட்ல விடப்படும்போது, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலைவரம் இல்ல. ஒரு நிலைவரமான என்வைரன்மென்ட் கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய அ தடுமாற்றத்தை, அவர்களுடைய இன்செக்யூரிட்டி இத வந்து வெவ்வேறு விதமாக அவங்க சொல்லலாம். சில பிள்ளைகள் அப்படியே குயட்டா போயிரும். சில பிள்ளைங்க எதிர்ப்பாங்க. அ ஆனால் அப்படிப்பட்ட அ தடுமாறுகிற குடும்பங்கள் இன்னைக்கு உலகத்துல பாதிக்கு மேல அப்படி இருக்காங்க. ஆனால் அதுதான் வேதம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை கிடையாது. வேதத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான அ ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல டிசைன் ஆண்டவர் வச்சிருக்காரு. அழகான டிசைன் வச்சிருக்காரு. அதுக்கு வந்து போட்டிருக்க ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அங்க உள்ள நல்லா ஏர் கண்டிஷன் எப்படி இங்க வீடுகள்ல இருக்கோ, அதுபோல சுற்றி நல்ல ஒரு ந அ அந்த உள்ள இருக்க அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் ஆண்டவர் காட்டுகிற ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்துல ஒற்றுமையும், மனரம்யமும் இருக்கும். அங்க டென்ஷன் கிடையாது, சண்டைகள் கிடையாது. நீங்க உங்க வீட்டை, நீங்க வைத்திருக்கிற உங்க குடும்பத்தை, இப்படிப்பட்ட சந்தோஷமும், வல்லமையும், பலமும் இந்த இந்த வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான புயல்களையும் எதிர்த்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளுகிற ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்க. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் இந்த குடும்பம் என்ற அந்த இடம் வீடுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த வீடு வந்து அங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பிள்ளைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அதுதான் ஆரம்பமா இருக்கு. நம்முடைய உணர்ச்சி பூர்வமான திருப்திக்கும், சந்தோஷத்துக்கும் அதுதான் ஆரம்பமா இருக்கிறது. நம்ப சரீர பிரகாரமாய் வளருவதற்கும் இந்த இந்த வீடு தான் ஆதாரமா இருக்கிறது. அதனால தான் தேவனுடைய திட்டம் எப்பொழுதுமே என்னன்னா, இந்த இந்த குடும்பத்தில இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் நல்லா
இணைந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தே ஷுட் லிவ் இன் ஹார்மனி. இது தேவனுடைய சித்தம். இது தேவனுடைய டிசைன். இது ஆண்டவர் டிசைன் பண்ணது அப்படி. அப்ப ஏன் பல குடும்பங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஏன் பிரிவு, சண்டைகள், விவாகரத்து? ஏனென்றால் தேவன் அடிப்படையாக வைத்திருக்கிற சில காரியங்களை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள். தேவனுடைய வசனம் சொல்லுது, ஒரு ஒரு சந்தோஷமான வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கான பொருட்கள், சரியான பொருட்கள் வேணும். எப்படி நல்ல பில்டிங் கட்டணும்னா சரியா கான்கிரீட்டு, கிளாஸ் இதெல்லாம் இருக்கும். அதுபோல சந்தோஷமான சமாதான வீடு கட்டுவதற்கு சரியான பில்டிங் மெட்டீரியல் இருக்கு. அந்த வசனத்துல, அந்த அவருடைய வசனத்துல இருக்கிறது படி வீடுகளை கட்டினால் அதுல அன்பு என்கிற ஒரு பொருள் நிச்சயமாய் தேவை. ஒருவர் நம்புவது, ஒருவர் மேல ஒருவர் நாம் கருத்து வைத்து கரிசனம் வைப்பது, நாம் சுயநலத்தை பாராமல் மற்றொரு நம்ம குடும்பத்தாருக்கு நம்மையே விட்டு கொடுப்பது, இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட பொருட்களை வைத்துதான் சந்தோஷமான வீடு கட்டப்பட வேண்டும். அதுல சில காரியம் மிஸ் ஆயிருக்கும் போது பிளாஸ்டர் இல்லாம நீங்க செங்கலை வச்சீங்கன்னா சீக்கிரம் விழுந்துரும். அந்த மாதிரி சில காரியங்கள் மிஸ் ஆயிருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வீட்டுல நம்ம நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும். நம்ம நம்ம சமுதாயத்துல சந்தோஷத்தை கொண்டு வரும். நம்ம தேசங்கள்ல சந்தோஷம் கொண்டு வரும். சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதான். குறிப்பாக நம்ம சிறு வயதுல சின்ன பையனா இருக்கும்போது, சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரம் இல்ல, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்க போகுது என்பதற்கான அஸ்திபாரம் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க வீட்டுல கட்டப்படுகிறது. நீங்க வாலிப பிள்ளையாய் உங்க குடும்பத்துல திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவோட இருக்கீங்க. அங்க ஒரு கர்த்தருக்கு முன்பாக ஒரு சுத்தமான வாழ்க்கை நடத்துவது என்பது நாம் திருமணம் ஆவதற்கு ஒரு ஆயத்தத்தை காட்டுகிறது. திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அசுத்தமான காரியங்கள்ல இறங்கும்போது அது நமக்கு வரப்போகிற குடும்பத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி, அதுல இருக்க நிலையை கலைக்கும். எதிர்கால நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஏற்கனவே அது ஆட்ட ஆரம்பிக்கும். அதே போல சுயநலத்தோடு தன்னுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பம் தான் நிறைவேற வேண்டும் என்று வாலிபத்திலேயே நம்ம அந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும்போது, பின்னால திருமணம் ஆகும்போது அதுல இப்படிப்பட்ட நினைவுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த குடும்பத்துல ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். நிறைய இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு கூட உலகம் முழுவதும் இந்த விவாகரத்து அதிகமாய் இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி காரியங்கள் தான். சுயநலம், திருமணத்துக்கு முன்பாகவே அசுத்தத்துல போறது, நான் என்று ஓடுகிற காரியம், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது. திருமண வாழ்க்கையில அவங்க நுழையும் போது மகளோ மகனோ யாரா இருந்தாலும் அவங்க ஆயத்தம் இல்லாமல் நுழைஞ்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட பாவங்கள் இன்றைக்கு குடும்பங்கள்ல இருக்குது, வாலிப பிள்ளைகள்ல இருக்குது. இவைகள் முழுவதுமாய் நான் மனம் திரும்பி ஒரு இயேசு கிறிஸ்துக்குள்ளே புதிய ஜீவனை ஆரம்பிக்கும் போதுதான் அவர்கள் ஒரு நிலையான குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு சரியான அஸ்திபாரம் போட முடியும். அப்பதான் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, நம்ம வாலிப பிள்ளைகளுடைய கடந்த கால வாழ்க்கையை மறந்து தேவன் தன்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையில ஆரம்பிக்க உதவுவார். You provide a stable home by identifying practical ways of living for Christ at home. கிறிஸ்துவுக்காக நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வாழ வேண்டும் என்பதை பிராக்டிக்கலா அன்றாட வாழ்க்கையில செய்வது மூலமாய் நம்ம குடும்பத்தை நல்ல நிலைவரமான குடும்பமாக நம்ம கொடுக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஏன்னா சபையில நம்ம எல்லாருமே ரொம்ப நல்ல கிறிஸ்தவனாய் ஒரு 2 மணி நேரத்துக்கு நடிப்பது எளிது. ஆனால் எப்படிப்பட்ட நீங்களும் நானும் வீட்டுல எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாய் இருக்கிறோம்?
இப்ப கீழ இந்த சில வசனங்கள வாசிக்க போறோம். கொலோசியர் 3வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். நான் ஒரு சில வசனங்கள வாசிக்கிறேன். கொலோசியர் 3, 8, 9 அதுக்கப்புறம் 12லேருந்து 14 வரைக்கும். யாராவது வாசிங்க. கொலோசியர் 3, 8லேருந்து 9 வரைக்கும், 12லேருந்து 14 வரைக்கும். இப்பொழுதே கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் ஒழுக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களாலும் இதுல பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம இருக்கணும் என்று ஒரு நம்ம கான்டாக்ட பத்தி இருக்குது. கோபம், கன்னா பின்னான்னு பேசுறது, உதடுகளுக்கு லிமிட் இல்லாம தீய வார்த்தைகள், இந்த பழைய மாம்ச மனுஷனுடைய சுவாபம், சண்டை, பொறுமை இல்லாமல் இருக்குது. பல கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகள்கிட்ட கேட்டீங்கன்னா, அதுதான் சொல்லுவாங்க அவங்க பெற்றோர்கள். அவங்க பெற்றோர் இப்படி சமாதானமா அப்படி ஒருத்தர் பாசிச்சா, அப்பா யாரும் வராங்களா பார்க்க? சர்ச்சிலேருந்து யாரும் வராங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம சரியான விதத்துல நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம குடும்பத்துல தினந்தோறும் நடப்பதில்லை. இந்த நற்குணங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை உடுத்திக் கொள்ளுங்கள். அதுவே அவை எல்லாவற்றையும் பூரண ஒருமைப்பாட்டில் கட்டி வைத்துக் கொள்ளுகிறது. உங்க கணவனை குறித்து, மனைவியை குறித்து நீங்க மெச்சிக் கொள்ளுகிறீர்களா? அவங்க நல்லா சமைச்சிருந்தாங்கன்னா, மனைவி நல்லா உடுப்பு உடுத்திருந்தாங்கன்னா, ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறீங்களா? ஒரு கணவன் வந்து ஒரு 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 நல்ல ஒரு நைஸா உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது, ஒரு வாயில ஒரு வார்த்தை சொல்றீங்களா? தேங்க்யூப்பா. நம்ம கலாச்சாரத்துல கணவனும் மனைவியும் ஐ லவ் யூன்னா கூட சொல்றதுக்கு கூட ரொம்ப யோசிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன்லாம் கிடையாது. இது வேதத்துல ஒருவர் நேசிப்பதற்கான எல்லா விதத்திலையும் நம்ம இருக்கணும். நம்ம இந்திய கலாச்சாரம் அப்படின்லாம் போய் உட்கார்ந்துருக்க கூடாது. நாம் நம்ம நம்ம பிள்ளைகள் பின்னாடி கூட பார்க்க போறோம். அல்லது சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வருகிறோமா? நம்ம பெற்றோர்கள் நமக்காக எவ்வளவு தியாகங்கள் பண்ணாங்க, அதை நம்ம என்ன நினைக்கிறோம்? அதை பத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றோம்? நம்ம உண்மையிலேயே அந்த நேசத்தோட இருக்கிறோமா? நம்ம சொந்த சுய காரியத்தை குறித்து, நீ போனோன்னா நீங்க தூங்கணும், நல்லா சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், அப்படி இருக்கீங்களா? அடிக்கடி எரிச்சல் வருதா அவங்களுக்கு? இல்ல உங்களால பொறுமையா இருக்க முடியுதா? மன்னிக்க முடியுதா? வீட்டுக்குள்ள போன உடனே எல்லாம் நடுங்குறாங்களா உங்கள பார்த்து? சர்வாதிகாரமே நுழையிறீங்களா? இல்லாட்டி உள்ள போய் வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு காரியம்னா மற்ற எல்லாரும் சொல்றத கேட்குறீங்களா? நீங்க பிள்ளைகளாய் இருக்கிறம்போது உங்க பெற்றோர்களுக்கு நீங்க எப்படி இருந்தீங்க? கீழ்ப்படிந்தீங்களா? இல்ல கீழ்ப்படியாம இருந்தீங்களா? சாதாரணமாக குடும்பத்துக்குள்ள மாத்திரம் இல்ல, அவங்க உங்கள பார்க்கும்போது நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்றவங்களா பார்க்குறாங்களா? இல்ல சோம்பேறியா பார்க்குறாங்களா? இதெல்லாம் வந்து பாருங்க, பிராக்டிகலா பிள்ளைங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பெற்றோர்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அ வீட்டுக்குள்ள
எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பும், ஒருவர் கிரிட்டிசைஸ் கண்டம் பண்ணிக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்களா? அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, நீங்க அப்படியே மனம் தளர்ந்து போகிறத உங்க பிள்ளைகளோ, மனைவியோ, கணவனோ பார்க்குறாங்களா? ஆனால் எப்படி விஷயம் போனாலும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறத பார்க்குறாங்களா மாறாக? உங்க குடும்பத்தில இருக்கவங்க, உங்களோட வாழுவதற்கு ரொம்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்குதா? கஷ்டமா இருக்குதா? அது எப்ப தெரியும் தெரியுமா? பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்ச உடனே. 5 வயசு, 6 வயசு, 7 வயசு இருக்கும்போது கூட, அம்மாவோ வீட்ல வந்த உடனே, எவ்வளவு நேரம் உங்களோட இருக்காங்கன்னு பாருங்க. டக்குன்னு ஓடிடுறாங்களா அவங்க ரூமுக்குன்னு பாருங்க. அது உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். உங்களோட ஈஸியா இருக்கிறதுக்கு அவங்க விரும்புறாங்களா இல்லையா? இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் என் பிள்ளைகளுக்காக கொடுக்கணும். ஐ ஹேவ் டு புரொவைட் சச் எ ஹேப்பி ஹோம். பெற்றோர்கள் இப்படிப்பட்ட சந்தோஷமான வீட்டை தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள், வழங்குகிறார்கள் என்றால், அது ஆரம்பிக்கிறதே கர்த்தருக்குள்ளே திருமணத்தை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 7:39 ரொம்ப அழகா இருக்குது. "வி ஆர் டு மேரி ஒன்லி இன் த லார்ட்." திருமணம் செய்து கொள்ளுபவள் க க ஒரு 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 திருமணம் செய்து கொள்ளணும்னா கர்த்தருக்கு சொந்தமானவனா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள திருமணம் செய்யணும். நம்ம நெறைய பேருக்கு அங்க ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அப்படின்னா, இணைக்கப்பட போகிற அ அ அந்த அந்த வாலிபனும், அந்த வாலிப ஸ்திரியும் தங்கள் வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்தவர்களா இருக்க வேண்டும். தேவன் அவங்களுக்கு நம்பர் 1 இருக்கணும். இப்படி ஆரம்பிக்கும்போது தான், அப்படிப்பட்ட இணைந்திருக்கிற அந்த ஒரு குடும்பம் உண்மையாகவே தன்னலம் பார்க்காமல் ஒருவருக்கு மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியும். அப்படின்னா, அ அவங்க இந்த இந்த கர்த்தருக்குள்ள இருந்து திருமணம் செய்யும்போது, கர்த்தர் அவர்களை ஒருவருக்கு ஒருவர் நோக்கி நடத்தினாரு. அவங்க அப்ப திருமணம் பண்ணாங்க. நான் சொல்றதெல்லாம் இப்ப ஏற்கனவே திருமணம் ஆன பெற்றோர்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கும் இல்லையா? நீங்க இத என்னடா அப்படி செய்யலேன்னு யோசிக்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக யோசிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிந்தோ, தெரியாமையோ தவறான இடத்துல வந்தா, அந்த இதுல எப்படி இருக்கணும்ன்றது வேற காரியம். நாம் நம்ம வீட விட நம்முடைய பிள்ளைகளின் வீடு சந்தோஷமான வீடா இருக்கணும்னா, இந்த ஒரு தரிசனத்த வைப்போம். ஆமென். ஆ தேவன் கர்த்தர் அவர்களுடைய அ எதிர்கால துணைவனுக்காக தேவன் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவருடைய தெய்வீக ஞானத்துல சரியான ஒரு மகளை அவர் காட்டும்போது, அவர் அந்த நாளின் பொருத்தம் இருக்குதா, குடும்பம் இருக்குதா, அழகா இருக்காங்களா, வேலைக்கு போறாங்களா, அதெல்லாம் மாத்திரம் இல்ல. காலாகாலமாக இருக்கிறதுக்கும் அவர் பிளான் பண்ணி பண்ணுவார். ஆமென். 30 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு நடக்கப் போற காரியங்களில யார் உங்களோடு கை கோர்த்துக் கொண்டிருப்பார்? எல்லாம் வயதாகி எல்லாம் விட்டுட்டு போனதுக்கப்புறம். அது கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஏனென்றால் அவர்கள் ஒரே சரீரமாக இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்னா இந்த திருமணம் என்பது தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்க்கை முழுவதுமாய் நித்தியமாய் வாழ்க்கையை முடியிற வரைக்கும் நீடிக்க வேண்டிய ஒரு காரியம். அது ஒரு சாதாரண கோர்ட்ல போய் சைன் பண்ற காரியம் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட்ல. இயேசு கிறிஸ்து கிளியரா சொன்னார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதே போல அடுத்த ஒரு காரியம் இதெல்லாம் செஞ்சா தான் பெற்றோர்களால ஒரு அ பரிபூரணமான ஒரு நிலையான உண்மையிலேயே சந்தோஷம் நிரம்பி வழிகிற ஒரு குடும்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். அடுத்ததாக திருமணம் ஆன பிறகு அந்த குடும்பத்தில காட்லி ஆர்டர் தேவன் வைத்திருக்கிற அந்த கிரமங்கள் இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே இத படிச்சிருக்கோம். அதனால ரொம்ப சொல்லப் போறதில்ல. இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் புருஷன், அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள். இந்த ஆர்டர் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இந்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் அவர் செய்து வைத்திருக்கும்போது, அது பரிசுத்தமான ஒரு வரிசை கிரமம். அதை மனுஷனாலே மாற்ற முடியாது. மனுஷன் அதுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, அது குடும்பத்துக்கும் அந்த மனுஷனுக்கோ, மனுஷிக்கோ துக்கத்தை தான் கொண்டு வரும்.
ஆனால் மாறாக அந்த ஒரு கிரமத்தை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கடைப்பிடிக்கும் போது தேவன் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டில் சந்தோஷமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் பொங்கி வழியும். ஆமென். அதே போல ஒரு கணவனும் மனைவியும் இணையும் போது ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கு. அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. 2 பேரும் தேவை. கணவனும் மனைவியும் தேவை. 2 பேருக்கும் வித்தியாசமான, விசேஷமான வேலைகள், எபிலிட்டிஸும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்பதான் அந்த அந்த குடும்பம் 2 பேரும் சரியா, அப்பா வந்து சரியான காரியத்தை செய்யும்போது, அம்மா தங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்போது, ஒரு நிலைவரமான குடும்பத்தை அவங்க கட்ட முடியும். someone must take the lead. அதுல லீடர்ஷிப் எடுக்க வேண்டியது வசனத்தின்படி அங்க இருக்கிற கணவனுக்கு, மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அது கிளியரா எழுதியிருக்குது பைபிள்ல. பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி. ஆனால் அந்த மனுஷன், கணவன், தகப்பன் அந்த தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நல்லா தெரியும். அது தன்னையே பலியாக கொடுக்கிற இயேசு கிறிஸ்து பலியாக கொடுத்தது போல அப்படிப்பட்ட ஒரு அன்போடு அந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தால்தான் அந்த கணவனாலே தன் மனைவியை தன்னுடைய சொந்த சரீரமாக பாவிக்க முடியும். அப்படிதான் வசனம் கேட்குது. அவன் அவன் தன்னுடைய ஒரு நல்ல ஒரு அகாப்பே அன்புள்ள ஒரு கணவன் ஒரு நாளும் தன்னுடைய மனைவியை வந்து ஏதோ அடிமையாக, வேலைக்காரியாக நினைக்கவே முடியாது. அவளுக்காக எதையும் செய்ய, தன்னுடைய சரீரத்தையே விட்டு கொடுக்க, தன்னுடைய சுகத்தை விட்டு கொடுக்க தயாராக இருப்பான். எந்த காரியமாக இருந்தாலும் அந்த அன்பின் நிமித்தமாய் அவளிடத்துல நம்பிக்கையாய் சொல்லி, அவளிடத்துல அவளுடைய ஒப்பீனியன், கவுன்சிலிங் கேட்பான். உண்மையாகவே அந்த அன்பின் மூலமாக உண்மையான ஒரு பார்ட்னராக தன்னுடைய மனைவியை கருதுவான். நம்ம கலாச்சாரத்தில் சகோதரனை, சகோதரியை அந்த காரியத்தில் நாம் பல விதங்களில் தவறுகிறோம். கணவன் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் சர்வாதிகாரியாக இந்திய கலாச்சாரத்தின்படி இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்ல, வேதத்தில் சொல்லுகிற தலைமைத்துவத்தை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அதே போல மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இருக்குது. கணவனுடைய தலைமைத்துவத்தை மனைவி பின்பற்ற வேண்டும். அதுலேயும் நம்ம பல பேருக்கு தடுமாற்றம் இருக்குது. பல மனைவிகளுக்கு அவருக்கு ஒன்றும் சரி தெரியாது. அவர் அப்படித்தான். நீங்க அப்ப சொல்ல 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 அந்த கணவனும் அப்படி ஆயிடுவார். உங்க கணவனும் அப்படி ஆயிடுவார். ஒன்று அப்படி ஆவார். இல்லை சில ஆட்கள் வந்து அதுக்கு எதிராக போய் they'll become assertive. உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க மனைவியா இருக்கிறவங்க, உங்க கணவன் ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டா இல்லைன்னா, எந்த மனைவியும் கணவன் பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. பர்ஃபெக்டா இல்லைன்னா அதுக்காக ஜெபிங்க. ஆனால் அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறதா நினைச்சு அவருக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஆண்டவர் அவரை நிச்சயமா மாற்றுவார். நீங்க அந்த இந்த காரியங்களை செய்யும்போது, எதுக்காக சொல்ல வரேன் இதுலன்னா, இதெல்லாம் செய்யும்போது தான் குடும்பத்தில் இருக்கிற பலவிதமான மோதல்கள், பிள்ளைகள் இதை ரொம்ப பார்க்குறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இதனுடைய பின்னணி தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவை பார்க்குறாங்க. தகப்பனும் தாயும் எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் இது பண்ணிக்கிறாங்க. ஒரு காரியத்தில் கூட ஒத்து போற மாட்டேங்கிறாங்க. தங்களை குறித்து எந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா இது நினைக்கிறாங்க, அது நினைக்கிறாங்க. அதில் யாருக்குமே அங்கே ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடும். தேவன் வைத்திருக்கிற அந்த ஆர்டரில் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பங்கை செய்தால் தேவன் நிச்சயமாக அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். நம்ம பிள்ளைகளுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. பெற்றோராக நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் பிள்ளைகள் மிகவும் பரிசுத்தமானவர்கள், இன்னசென்ட்னு நினைக்கவே கூடாது, வெகுளிகள்னு. ஏன்னால் பிள்ளைகள் பிறக்கும் போதே பாவ இயற்கையோடு பிறந்திருக்காங்க. அவர்கள் கொஞ்சம் வளர்ந்து தெளிவு வந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த பாவ சாபம் இருக்குது அவங்களுக்குள்ளே. அந்த அந்த பிள்ளை வளர 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 அந்த உள்ள இருக்கிற பாவ சாபம் வெளியே வர ஆரம்பிக்குது. பெற்றோர்கள் அதனால்தான் பிள்ளைகளை சிச்சை செய்ய வேண்டும் இருக்குது. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு கீழே முழுசுமாய் வளர்ந்து தாங்களாக கீழ்ப்படிய வருகிற வரைக்கும்
உங்களையும் என்னையும் பெற்றோர்களை அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த பிள்ளைகளை கட்டுப்பாட்டில் நடத்துவதற்கு. அதனால பிள்ளைகளுடைய கடமை என்னன்னா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும்னு வசனத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து அருமையான உதாரணம் லூக்கா 2:51 பார்க்கலாம். அவங்க பெற்றோர்களோடு திரும்பி போய் நாசரேத்துல போய் அவர்களுக்கு தன்னை அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்றது இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்ப எந்த வீட்டுல இந்த பிரின்சிபல் ஆஃப் சப்மிஷன், கணவன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, இந்த சப்மிஷன், when the principle of submission is practiced and that is the standard routine of the home, parents and children will be happier and the home will be more pleasant. அப்படிப்பட்ட வீடு அதிக சந்தோஷத்தோடு ஒரு இனிமையான வீடாக இருக்கும். தேவன் வைத்திருக்கிற அந்த அந்த கிரம வரிசை சரியாக இருக்கும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வாழுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வாழுகிறார்கள், எல்லாரும் சேர்ந்து தேவனுக்காக ஜீவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பம் அவர்கள் தங்கியிருக்கிற அவர்கள் இருக்கிற ஊரை ஆசீர்வதிக்கும், சமுதாயத்தை ஆசீர்வதிக்கும், தேசங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். ஆனால் ரியாலிட்டி என்ன? இன்னைக்கு பல வாலிபர்கள் ட்ரக்லையும், வீணான ஃபேஷன், வீணான ஒரு அசுத்தமான அல்லது உபயோகமில்லாத என்டர்டெயின்மெண்ட், களி கொண்டாட்டம் இருக்கிறது, சோஷியல் மீடியா, இந்த சமுதாயம் வேகமாக எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதில் நியாயம், நீதி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க உலகத்தில். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக கூட 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா கூட சில காரியங்கள் நம்ம பேசக்கூட மாட்டோம் வீடுகளில். இன்னைக்கு அதெல்லாம் கூட ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஹோமோசெக்சுவாலிட்டி இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு காமன், ரொம்ப இதாயிருச்சு. அப்ப இப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நம்ம ஒரு காலத்துல குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு கட்டு, நல்ல ஒரு அன்பின் கட்டு, பரிசுத்தத்தின் கட்டு இருந்த உலகத்துல இருக்கவங்க கூட இருந்தாங்க. அப்படி இன்னைக்கு ஏன் பல குடும்பங்கள் அப்படி இல்லாம, உள்ள செக்யூரிட்டியே இல்லை, அங்க சந்தோஷம் இல்லை, இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் கலக்கிக்கிட்டு இருக்காங்க வீடுகளை? ஏன் இப்படி இருக்குது? நம்ம என்ன செய்ய முடியும்? அதற்கு ஒரு அடிப்படையான காரணம், பெற்றோர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததால் தான் நினைக்கிறேன். பெற்றோர்கள் அப்படியே இயேசுவை விட்டு 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 போகும்போது இந்த காரியங்கள் உள்ள ஆரம்பிக்குது. ஏன்னா தொடர்ந்து சாத்தாய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரம். நம்ம ஒரு நல்ல ஒரு வீட்டை நம்ம பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்கணும்னா, எப்படி நீங்க ஊர்ல வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லாட்டி 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளைகளுக்காக அந்த வீட்டை விட்டுட்டு போகும்போது அந்த வீடு போயிடும். அதுபோல இயேசு கிறிஸ்து நாம் கட்டுகிற இந்த கிறிஸ்தவ இல்லத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்கணும். அப்ப என்ன வந்தாலும், மழை வந்தாலும், புயல் வந்தாலும், ஆண்டவராகிய இயேசு மேல கட்டிய அந்த வீடு நிச்சயமாய் நிலை நிற்கும். நிச்சயமாய் எதிர்ப்புகள் வரும். குடும்பங்கள் வளரும்போது, பிள்ளைகள் வளரும்போது, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்போது யாருமே நினைக்கக்கூடாது எதிர்ப்புகள் வராது, பிரச்சனைகள் வராதுன்னு வரும். ஆனால் கிறிஸ்து மேல கட்டிய வீடு நிலைத்திருக்கும். அவர் நமக்கு அந்த புயல்களிலும் போராட்டங்களிலும் திசையை காட்டுவார், பலத்தை தருவார், தைரியத்தை தருவார். நம்ம குடும்ப வாழ்க்கை, நம்ம பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கை, நம்ம பேர பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் இந்த பொல்லாத உலகத்துல ஜெயிக்கிற ஒரு குடும்பமாக அவர் மாற்றி தருவார். எப்பன்னா இயேசு கிறிஸ்து நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா இருக்கும்போது, எப்பொழுதுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம குடும்பங்களுக்குள்ளே வருவதற்கு தயாராக இருக்கிறார். வசனத்துல அவர் சொல்றாருல்ல, நான் பாரு, நான் வெளியே இருந்து கதவை தட்டுகிறேன், உள்ள வாசல்ல நிக்கிறேன். நம்ம வீட்டு வாசல்கள்ல ஆண்டவர் நிக்கிறார். ஆமென். நம்ம இதயத்தை தட்டுகிறாரு, அப்புறமா நம்ம குடும்பத்தின் கதவை தட்டுகிறார்.
உங்க குடும்பத்துக்கு தலைவர் யாரு? நீங்க நினைக்கிறது தான் நடக்குதா? கிறிஸ்து நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வில் யூ லெட் ஹிம் இன்? நீங்க இயேசு கிறிஸ்துவ உள்ள அனுப்புவீங்களா? கொண்டு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதான் அந்த 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 சந்தோஷமான குடும்பம் என்பது முதலாவதாக என்னுடைய இருதயத்துல, உங்களுடைய இருதயத்துல ஆரம்பிக்கணும். நீங்க எப்ப பார்த்தாலும் சந்தோஷம் இல்லாமல் இருந்தால், உங்க கணவனோ, மனைவியோ சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க முடியாது. உங்களுக்குள்ள உண்மையான சமாதானம் இல்லை என்றால், உங்க இருதயத்துல, உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்க முடியாது. எ ஒன்லி இஃப் யூ ஹேவ் ஜென்யூன் பீஸ் இன் யுவர் ஹார்ட், தேர் கேன் பி ஜென்யூன் பீஸ் இன் யுவர் ஹோம்ஸ். அதனால தான் நம்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும், பெற்றோர்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் இந்த அன்றாட வாழ்க்கையில வருகிற எரிச்சல்கள், கோபங்கள், வெறுப்புகள், இதையெல்லாம் நம்ப கர்த்தர் மேல பாரத்தை வைத்து, கர்த்தரை நம்பிவிட்டு, நாம் இதை மேற்கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இப்ப நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் ஏதோ ஜெனரலா சொல்லிட்டு இருக்காருன்னு. அதெல்லாம் இல்லாம குடும்பத்தை நம்ம கட்ட முடியாது. நான் எரிச்சல் உள்ளவனாய் இருந்து கொண்டு, நான் அசுத்த வாழ்க்கையை நடத்திக் கொண்டு, நான் பணத்தை சேர்த்து, நான் ஓவர் டைம் அடிச்சு, நான் அதை செஞ்சு, இதை செஞ்சு என் குடும்பத்தை மேலாக்குவேன் என்று சொல்லவே முடியாது. அது நடக்கவே நடக்காது. ஆமென். நல்லா தெரிஞ்சுங்க பிரதர். மத்தியிலேயே ஒரு ஒரு குடும்பம் அப்படி இருந்தாங்க. நல்ல பிசினஸ், நல்லா சம்பாரிச்சுக்கிட்டாரு. ஆனா வீட்டுல ஒரு நிமிஷம் கூட சமாதானம் கிடையாது. ஒரு நிமிஷம் கூட சந்தோஷம் கிடையாது. அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தருக்குள்ள இருதயத்துல சமாதானம் இல்ல. அதற்கு மாறாக ஒரு கிறிஸ்தவ குடும்பம், தேவனுக்குள்ளே இணைந்திருக்கிற குடும்பம், ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்திலே ஜெபிப்பார்கள். தங்கள் குடும்பத்துமாய் சேர்ந்து ஜெபிப்பார்கள். தங்களுடைய சமுதாயத்துக்காக அவங்க ஜெபிப்பாங்க. அந்த அந்த ஜெபம் அந்த குடும்பத்தை இணைக்கும். A family that prays together stays together. அப்படி நம்ம அத ஒரு ஸ்டாண்டர்டா வச்சுக்குவோம். நம்ம பிள்ளைங்க ஒரு வேள கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுன்னா, "போயிட்டு வாப்பா, நான் வரலன்னு" சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாள்ல திரும்பி வருவாங்க உங்க பிள்ளைகளும். தேவன் உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்க குடும்பத்துக்காக வைத்திருக்கிற திட்டத்தை ந நம்பி, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. மத்தவங்கள பார்க்காதீங்க. அந்த புள்ள அங்க போறான், அவன் இங்க பண்றான், அவங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க, அவரு மெடிக்கல் காலேஜ் போறாரு. உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை, உங்க குடும்பத்துக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தை திறந்து கொடுத்து, அவர் சொல்றார், "இன்னைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்பாயானால், நீ உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதன்னு." அதனால ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க இருதயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நீங்க நினைக்கிற மாரி அவனையும் இவனையும் கம்பேர் பண்ணி கிடையாது. நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர் வித்தியாசமாய் நடத்த விரும்புகிறார். அவரை நோக்கி நம்ம திரும்பும்போது, நீங்களும் உங்க குடும்பமும் ஒரு இணையற்ற வி விசேஷமான, மற்றவர்களோடு ஒப்பிடாத வித்தியாசமான விதத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அதற்காகவே உங்க குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். வேற இதான் இது இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டேபிளான ஹோம், நிலையான குடும்பத்தை வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தது நம்ம பிள்ளைகளுக்கு நாம் உடுக்க உடுப்பும், உறைவிடமும், அ உண்ண உணவும், அவர்கள் எல்லா விதத்திலும் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே வளரும்படியாக நாம் அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் வழங்க வேண்டும். இது நீங்க சொல்லலாம், இது பெரிய காரியமா? இது என்ன பிரதர் சொல்றீங்கன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா? இத சொல்லக்கூட தேவையில்ல. ஆனால் இன்றைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான பிள்ளைகள் இந்த ஒரு பேசிக் சாப்பாடு இல்லாம, ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம, சில யுத்தங்களினால இருக்கலாம், சில வீடுகள்னால இருக்கலாம். உலகமெங்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகள் அப்படி இருக்காங்க தெருவுல. சில பேர் இந்த நம்ம நாட்டுல கூட தகப்பனோ, தாயோ பிள்ளைகளை தங்க சொந்த நாட்டுல விட்டுட்டு அவர்களுக்கு
அவர்களுக்கு வசதிகளை கொடுப்பதற்காக, சாப்பாடு கொடுக்கறதுக்காக, வருமானத்தை கொடுப்பதற்காக அவங்க வீட்டை விட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது எல்லாமே அந்த குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை சாத்தான் தாக்குவதற்கான ஒரு காரியமா இருக்குது. ஒரு பக்கம் அகதிகள் சைடு, இன்னொரு பக்கம் சிங்கிள் பேரண்ட் ஹோம். ஒரே ஒரு பெற்றோர் மாத்திரம் குடும்பத்தை நடத்துவது. எல்லாம் ஆதியில ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்த நாம் எப்படி இதில் மாறுவது? கொஞ்சம் சில காரியங்களை சொல்ல போறேன். நிறைய பேர் திருமணம் வாலிப பிள்ளைகள் திருமணம் செய்யும்போது, அவங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த பிள்ளைகளை எப்படி பராமரிப்பது என்பதை குறித்து சரியான ஒரு ஒரு நினைவே இல்லாம செய்றாங்க. ஆடு குட்டி போடுற மாரி நம்ம குட்டி போட்டுட்டு இருக்க முடியாது. முயல் அப்படித்தான் போடும். யூ ஹேவ் டு திங்க். யூ ஹேவ் டு ப்ரே. யூ ஹேவ் டு பிளான். பிள்ளைகள் வரும்போது எப்படி நம்ப அதுக்கு ஏற்ற மாரி அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். 2 குடும்பத்துல எந்த சில குடும்பங்கள்ல, பல குடும்பங்கள்ல இன்னைக்கு தகப்பன், தாய் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இது ரொம்ப சரித்திரத்துல என்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி அது. இதுல பலவிதமான சவால்கள் உண்டு. சிறு பிள்ளையா இருக்கும்போதே ஒரு 3 மாசம், 4 மாசத்திலேயே பிள்ளைய யார்ட்டயாவது விட்டுருவாங்க. அவங்களுடைய வயதான பெற்றோரோ, இல்லாட்டி இந்த வளர்க்குற நானீஸ்ன்னு தாதிமார்கள், வீட்ல வேலைக்காரங்களோ, வேற யாராவது வளர்க்குறது, நர்சரியில் கொண்டு போய் விடுறது. இப்படி இந்த சின்ன பிள்ளைகளா இருக்கிறவங்க 3 மாச பிள்ளையிலேருந்து அதுங்க ஸ்கூலுக்கு போறது 5 வயசுன்னு வச்சுக்கங்க. அது வரைக்கும் அந்த சில பிள்ளைகள் அவங்க பெற்றோர்களை பார்க்கிறதே கிடையாது. சில பேர் அவங்க தகப்பன்களை அ அம்மா அம்மா வளர்த்தா கூட தகப்பன்களை பார்க்கறது இல்ல. ஏன்னா தகப்பன் காலையில எந்திரிச்சு போயிருவாரு இந்த புள்ள எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. ராத்திரி இந்த புள்ள தூங்குன உடனே தான் வருவாரு வேலைய முடிச்சு. இப்படி இருக்குது. நெறைய வீடுகள்ல அப்படி இருக்குது. இதெல்லாமே இந்த கிறிஸ்தவ பெற்றோரா இருக்கிற நாம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சவாலான இடத்துல இருக்கலாம். ஆனாலும் சகோதரி நான் சொல்றேன். நீங்க வேதம் என்ன சொல்லியிருக்குதோ, அந்த காரியத்துக்காக விசுவாசத்தோட ஜெபித்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த காரியத்துல வெற்றி குடுப்பார். பல பேர் எனக்கு நல்லா தெரியுது. இந்த ஒரு தனியா ஒரு ஒரு பெற்றோர் வளர்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில பல பேருக்கு விசுவாசம் இல்ல. விசுவாசத்துல ஜெபிக்கிறது இல்ல. இது மாறணும். ஆண்டவரால மாற்ற முடியும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் அழைக்கிற தேவனால எல்லாம் செய்ய முடியும். இது ஓகே. நாங்க மேனேஜ் பண்ணிருவோம். அப்படின்னு நினைக்கிறதுனால, பின்னால வேற பிரச்சனைகள் வருவதற்கு நிச்சயமாய் ஏன்னா அது தேவன் வைத்த அமைப்பு கிடையாது. தகப்பனும், தாயும் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அதனால புதிதாய் திருமணமானவர்கள் பல நேரங்களிலே தங்களுடைய சொந்த முதல்ல சரீர தேவைகள், பிசிக்கல் நீட்ஸ், அப்புறமா எமோஷனல் நீட்ஸ், நம்மளுடைய உணர்ச்சி வசப்பட்ட நம்ம ஒவ்வொருவருடைய தேவையும் நினைச்சு தான் நம்ம நிறைய பேர் திருமணம் பண்றோம். ஓகே. திருமணமான முதல் சில மாதங்கள்ல ஜாலியா இருக்கலாம். ஹனிமூன் எல்லாம் பண்ணிட்டு. ஆனால் அதே சமயத்துல நல்ல பொறுப்புள்ள பெற்றோர்களாய் மாறுவதற்கு அவங்க தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த மனைவி பிரெக்னன்ட் ஆன உடனே 2 பேரும் அந்த பிரெக்னன்சி காரியத்தையே யோசிக்காம, இந்த பிள்ளை வந்த உடனே இதை எப்படி நம்ப நடத்தப் போகிறோம் என்பதை குறித்த கிறிஸ்தவ ஆலோசனைகளை, புத்தகங்களை, செர்மன்ஸை கேட்க ஆரம்பிக்கணும். அது அது ஆண்டவர் அதுல திருப்திப்படுகிறார். உங்க பிள்ளைகள் வயிற்றில இருக்கும்போதே நீங்க அத குறித்து பாரம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா அதுக்கு மாறாக பிள்ளைகள் வரும்போது, குறிப்பாக தகப்பன்கள் இத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பென்ஸ் வருதே. இதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அப்படி யோசிப்பது தவறான ஒரு காரியம். இது எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இது தேவன் உங்களை இணைத்ததின் முதலும் முக்கியமான நோக்கம், நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்பதற்காக. அதற்காகவே தேவன் உங்களை இணைத்தார். பவுல் சொல்றான், பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நாம் பிள்ளைகளுக்காக உலகத்தின் காரியங்களை
நல்ல ஒரு வீடு, நல்ல அவங்களுக்கு படிப்பு இதெல்லாம் கொடுக்கணும். 1 தீமோத்தேயு 5:8 பார்க்கிறோம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும், விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும், அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். நீ அவிசுவாசியிலும் கெட்டவன். உன் பிள்ளைகளுக்கு சரியா நீ கொடுக்கலனா, உன் வீட்டுக்கு, உன் மனைவிக்கு சரியா நீ கவனித்துக் கொள்ளவில்லை என்றால். அப்படி இருந்தாங்க நெறைய ரட்சிக்கப்பட்டுட்டு. வீட்டுக்கு பணம் அனுப்பாம, அவங்க சொந்த அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் வீடு கட்டிக்கிட்டு, இட்ஸ் ஆல் நான்சென்ஸ். உன்னோட மனைவி நீ பொறுப்பு. உன்னோட பிள்ளைகளுக்கு நீ பொறுப்பு. உன் அம்மா, அப்பாவ நீ திருப்திப்படுத்தணும்னா கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும். நீ விசுவாசத்தை மறுதலித்தவனும், அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பாய். ஆமென். அதனால பெற்றோர்கள் தயவு செய்து கவனிங்க. நெறைய பேருக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. 7, 8, 9 வயசுலயே நீங்க யோசிக்கணும். இந்த பிள்ளைங்க டக்குன்னு நீங்க நெனைக்கிற மாரி சின்ன பிள்ளைங்கன்னு நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க. டக்கு டக்கு டக்குன்னு வந்துருவாங்க. ஒரு 5, 6 வருஷம்ன்றது ஒண்ணுமே இல்ல அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. நான் கோவிடுக்கு முன்னாடி பார்த்தேன் நெறைய பிள்ளைகள. பார்த்தா திடீர்னு பார்த்தா காலேஜ் முடிச்சுட்டாங்க. அந்த 3 வருஷம் கோவிட் டைம்ல அந்த பிள்ளைகள பார்க்கல. அவங்க வாழ்க்கையில மாறுனத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பிள்ளைகள் வேகமா போயிருவாங்க. இப்ப வயசானவங்க இப்ப 50 வயசுக்கும் 53 வயசுக்காரனுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா 13 வயசு பிள்ளைக்கும், 16 வயசு பிள்ளைக்கும் எக்கச்சக்கமா வித்தியாசம் உண்டு. நம்ம பிள்ளைகளுக்காக அவர்களுக்காக நாம திட்டமிட்டு அவர்களுக்காக நிச்சயமாய் சேர்த்து வைக்க வேண்டும். அவர்களுடைய படிப்புக்காக. இந்த டவுரி குடுக்கறதுக்காக சேர்த்து வைக்காதீங்க. அது நம்ம பழைய ஒரு சாத்தானின் ஒரு கலாச்சாரம் அது. பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. என்ன இன்வெஸ்ட்மென்ட்? அவங்களுடைய படிப்புல. நெறைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்க 12th முடிக்கும்போது, அந்த ரிசல்ட் வந்தவுடனே தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதுன்னு. நெறைய பேரு, நெறைய பெற்றோர்கள் நம்ம சபையிலும் சரி, மற்ற சபையிலும் அந்த டைம்ல என்னைய கூப்பிடுறாங்க. என்ன செய்றதுன்னு தெரியல பிரதர்ன்னு. தட்ஸ் டூ லேட். அது ரொம்ப லேட் அது. நீங்க ஆவிக்குரிய ட்ரெய்னிங்கும், கட்டுப்பாடும் நிச்சயமா குடுக்கணும். அதுக்கு அதுக்கு எ அதுக்கு அடுத்தாப்புல முக்கியமானது, உங்க பிள்ளைகளுக்காக, கல்விக்காக நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். நெறைய பேர் வீட்டுக்கு பண்றத விட, ப எஜுகேஷனுக்கு பண்றதில்ல. தட்ஸ் ராங். ஏன்னா நீங்க எஜுகேஷனுக்கு சரியான கல்விக்கு பண்ணும்போது, அது அது ஆஃப் கோர்ஸ் உங்களுடைய வருமானத்துக்கு தக்கதாகவும் இருக்கணும். உங்க பிள்ளைகளுடைய திறமைக்கு தக்கதாகவும் இருக்கணும். உன் புள்ள 12ஆம் கிளாஸ்லயே தடுமாறி போனான்னா, அவனுக்கு 1,00,00,000 போட்டு மெடிக்கல் சீட் வாங்கி குடுக்குறதுல பிரயோஜனம் இல்ல. அதுக்கு ஏற்ற மாரி இருக்கணும். அதே சமயம், அதனால சும்மா தடுமாறிக்கிட்டு இருக்க பையனுக்கு போய் அவ்வளவு பணத்த போடுறதுலயும் ஞானம் கிடையாது. ஆனால், ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கவங்க பிள்ளைய போய் எங்கேயாவது அ வ பொத்தல் காட்டுல இருக்க ஒரு காலேஜ்ல போடுறதும் தப்பு. போத் ஆர் ராங். அதனால ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம தேடணும். தயவு செய்து கடைசி நேரத்தில போய் தேடாதீங்க இங்கேயும், அங்கேயும். பல இந்த மாரி வராங்க இல்லையா? கடைசி நேரத்தில. நாங்க பெற்றோர்கள பார்க்கும்போது, கணவன் மனைவிகிட்ட பேசினதில்ல, மனைவி கணவன்ட்ட பேசினதில்ல, 2 பேரும் பிள்ளைங்ககிட்டயும் பேசினதில்ல. 3 பேரும் நான் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த 1 ஹவர்ல ஒண்ணும் நடக்காது பிரதர். 5, 6 வருஷமா இதெல்லாம் தொடர்ந்து நடந்திருக்கணும். உங்க பிள்ளைங்க 10 வயசு இருக்கும்போதே, நீங்க இதை யோசிக்க ஆரம்பிக்கணும். சுருக்கமா முடிக்கப் போறேன். பேரன்ட்ஸ் புரொவைட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரெய்னிங். எபேசியர் 6:4 தந்தையரே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதீர்கள். பிள்ளைகளை கர்த்தரின் பயிற்சியிலும் அறிவுறுத்தல்களிலும் வளர்த்திடுங்கள். நீதிமொழிகள் 22:6 பார்க்கிறோம். பிள்ளைகளை அவர்கள் நடக்க வேண்டிய சரியான வழியில் பயிற்றுவி, அவர்கள் பெரியவர்களாகும்போது அதை விட்டு விலக மாட்டார்கள். நீதிமொழிகள் 1:8 என் மகனே உன் தகப்பனின் அறிவுரைகளை கேள், உன் தாயின் போதனைகளை விட்டுவிடாதே. 2 பக்கமும் பொறுப்பு இருக்குது. ஆனால் நம்ம பெற்றோர்களுடைய பொறுப்பு நம்ம பிள்ளைகளை பயிற்றுவிக்கணும். ஒரு நாள்ல நிச்சயமாய் வந்துருவாங்க திரும்பி. ஆனா பிள்ளைகளுக்கும் அதுல பலன் இது பங்கு இருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் உபாகமம் 6ல 6ம் 7ம் இன்று நான் உமக்கு கொடுக்கும் கட்டளைகளை உங்கள் இருதயத்திலே பெற்றோர்களே உங்கள் இருதயத்திலே இருக்க வேண்டும். அவற்றை உங்கள் பிள்ளைகளின் மனதிலே பதிய செய்ய வேண்டும். முதல்ல உங்க மனசுல இருக்கணும். அப்புறமா உங்க பிள்ளைகளின் மனதில பதிய செய்யணும்.
அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கும்போதும், வெளியே தெருவில் போகும்போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவற்றை குறித்து பேசிக் கொண்டிருங்கள். பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்டேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அவங்ககிட்ட இல்லைன்னா, அவங்களோட நீங்கள் கனெக்ஷன் இல்லைன்னா, அது வந்து பேரண்டிங் கிடையாது. நீங்கள் பெற்றோர்களா இல்லை. அதே சமயம் எபேசியர் 6:4 2 சொல்லியிருக்கு. உங்க பிள்ளைங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடாது. எப்பொழுதும் வேதத்திலே அடிப்படையான காரியங்கள் உங்க பிள்ளைங்க கேட்கணும், கற்றுக்கொள்ளணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அதே சமயம் அதை நீங்க போதிக்கும்போது, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது, ட்ரைனிங் கொடுக்கும்போது, நீங்க வேதத்துல இருக்கிற அந்த அதே குணத்தோட செய்யணும். பொறுமை, நீடிய பொறுமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அன்பு எல்லாம் உங்களுக்குள்ள இருந்து அதோட செய்யணும். அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். நெறைய பெற்றோர்கள பார்த்துருக்கேன். ரொம்ப என்னமோ இவங்க தான் உலகத்திலே நீதிமான்கள் மாரி. அங்கேயே சொல்லுவாங்க, "ஐயா! நான் பாரு சின்ன வயசுல காலையும் மாலையும் படிச்சேன். நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற?" அந்த பிள்ளைக்கு இது கேட்க தெரிஞ்சிருந்தா கேட்டுருக்கும். பின்னாடி கேட்பாங்க வளர்ந்த உடனே. அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்லாம, அந்த தாழ்மையில, அன்புல நிறைந்த அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பேரண்ட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் கவர் ஃப்ரம் த எனிமி. எதிரிகிட்டருந்து பாதுகாக்கும்படியாக சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சிக்காகாம உடம்ப இந்த கம்பளியை போடுறோம், நல்ல சட்டையெல்லாம் போடுறோம், குளிராக இருந்தால் இதெல்லாம் பண்ணுறோம். இது ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃப்ரம் இந்த இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி. பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அதான் செய்யும். கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே 5 வயசு 6 வயசுக்கு மேலே போகும்போது அவர்களுடைய மனதை நீங்கள் பாதுகாக்கணும். தப்பான ஐடியாஸ், தப்பான உபதேசம், சோஷியல் மீடியா இதெல்லாம் அவங்க மனசை கெடுத்துடாமல், அவங்க அறிவை கெடுத்து விடாமல் நம்ம பாதுகாக்கணும். அவங்க வளர்ந்து காலேஜுக்கு போகும்போது யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் தர் ஸ்பிரிட்ஸ். அவர்களுடைய ஆவியை நீங்கள் எப்படி பாதுகாக்க முடியும்னா, அவர்களுக்காக கண்ணீரோடு நீங்கள் காலையில் இடைப்பட்டு கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து எதிரியினுடைய தாக்குதல் அதிலிருந்து அதை முறியடிக்கணும். அவர்களை வஞ்சித்து விடாமல். ஆமென். இந்த 3 விதத்துல நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நமக்கு பாதுகாவலை கொடுக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, அந்த உபாகமத்தில் இந்த முழு வசனத்தையும் பார்க்கல. அவர் சொல்றாரு, தன்னை பத்தி சொல்லும்போது, நீங்கள் சென்ற வழிகள் எல்லாம் ஒரு தகப்பன் தன் மகனை சுமந்து செல்வது போல உங்கள் இறைவனாகிய யெகோவா எப்படி சுமந்தார் என்பதை கண்டீர்கள்னு மோசே சொல்றாங்க. எப்படி அதான் அந்த தகப்பன் உன்னை சுமந்து செல்வதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிதான் கர்த்தர் இஸ்ரவேலை சுமந்தார். அப்படின்னா நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி சுமக்கணும்ன்றது சொல்றாரு பாருங்க. இப்படிதான் தகப்பன் சுமந்து செல்லணும். ஒரு பிள்ளையால தனக்கு பலம் இல்லாமல் இருக்கும்போது தகப்பன் கையில ஏந்தி கொண்டு போகணும். அந்த நேரத்துல அது சரீரப்பிரகாரமாகவும், மென்டலாகவும், ஆவிக்குரிய விதத்திலும் நம்ம யோசிக்கணும். பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிரச்சனையில போகும்போது. ஆமென். அண்ட் பேரண்ட்ஸ் கிவ் டைம். நம்ம வந்து நேரத்தை கொடுக்கணும். நெறைய விதத்துல இருக்குது. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க, அவங்களுக்கு புத்தி சொல்ல நம்ம நேரத்தை செலவழிக்கணும். அவர்களை வளர்த்து ஆளாக்க, கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு நம்ம டைம் எடுக்கணும். அவர்கள் மேல அன்பு செலுத்த, கருணை செலுத்த நம்ம நேரத்தை எடுத்துக்கொள்ளணும். அவருடைய இருதயத்தை திருப்ப, ஒருவேளை அவங்க மனசு ஒரு மாரி ஆயிருந்துச்சுன்னா, அத திருப்பதற்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். நீங்களும் நானும் பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளோடு எந்த அளவுக்கு ஒரு தரமான நேரத்தை செலவழிக்கிறோம் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்க. நெறைய தடவ இப்ப தகப்பன்மார்கள் இந்த காரியத்தை தாய்மார்கள்ட்ட மாத்திரம் விட்டுர்றாங்க. தவறான காரியம். உங்க வாழ்க்கையிலேயே ஓடிட்டு இருக்கீங்களா? பிசினஸ், பிசினஸ், பிசினஸ் வேல, வேல, வேலன்னு. ஊழியம், ஊழியம், ஊழியம். வேர் ஆர் த சில்ட்ரன்? அவங்களுக்கு எங்க இருக்கு நீங்க செலவழிக்க வேண்டிய டைம்? நீங்க காலையில எந்திரிச்சு போறீங்க வேலைக்கு. ராத்திரி லேட்டா வரீங்க. உங்க பிள்ளைகளை வளர்ப்பது யார்? உங்க பிள்ளைகளுக்கு அட்வைஸ் குடுக்கறது யார்? யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க பயப்படும்போதோ, கவலைப்படும்போதோ, நீங்க பார்க்குறீங்களா அவங்கள? அவங்க ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒருவேளை அவங்களுடைய பயம் வந்து ரொம்ப சில்லியா தெரியலாம். ஆனாலும் அது அவர்களுடைய பயம். அத கவனிங்க. 7, 8 வயசாகும்போது சில பயங்கள் வரும். அது சரியா கவனிக்கலன்னா, அந்த பிள்ளைகளுக்குள்ள எதிரி வந்து உட்கார்ந்துர்றான். அந்த பிள்ளைகள் அசுத்தாவியினால தாக்கப்படுது. சில மென்டல் டிப்ரஷன்ல போகுது. அப்படியே வளர விட்டுட்டீங்கன்னா, அத நீங்க கவனிக்காம இருந்தீங்கன்னா, அது வெவ்வேறு விதத்துல போயிரும்.
அந்த பிள்ளைகள் கெட்ட பழக்கவழக்கங்கள்ல அல்லது கெட்ட நண்பர்களுக்குள்ள அல்லது கெட்ட குணத்துக்குள்ள போயிருவாங்க. சீக்கிரமா நீங்க உங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க கவலையில இருக்கும்போது, பயத்துல இருக்கும்போது, உங்ககிட்ட வருவதற்கு அவங்க தயங்கவே கூடாது. அப்பாட்ட போனா கத்துவாங்க. அம்மாட்ட போனா கத்துவாங்கன்னு நெனச்சாங்கனாலே நீ ஃபினிஷ். ஆமென். பேரன்ட்ஸ் புரொவைட் என்கரேஜ்மென்ட். நம்ம உற்சாகப்படுத்தணும் நம்ம பிள்ளைகளை. திஸ் இஸ் அனதர் திங் பேரன்ட்ஸ் புரொவைட். ஏன்னா நம்ப இந்திய பெற்றோர்கள் நோ சொல்றது ஜாஸ்தி, எஸ் சொல்றத விட. நம்ம பிள்ளைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த இன்னோவேஷன், கியூரியாசிட்டி இதெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். "ஏய் என்ன கிறுக்கி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. ஏதாவது பிள்ளைங்க பெயிண்டிங் அடிச்சுச்சுன்னா. நீ அதுல இருக்க ஆர்ட்ட பார்த்து, இப்படி புதுசா பண்றியா?" அப்படின்னு யோசிக்கணும். என்கரேஜ் பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே. நம்ம பிள்ளைகள் செய்கிற தவறை அதிகமாய் பாயிண்ட் அவுட் பண்றோமே தவிர, அவங்க ஒரு காரியத்தை நன்மையாய் செய்தால், அதுக்கு கங்கிராச்சுலேட் பண்ணி, அவங்கள எடுத்து சின்ன பிள்ளையா இருந்தா எடுத்து அவங்கள இது பண்ணலாம். இல்ல பெரிய பையனா இருந்தா அவனுக்கு செலிப்ரேட் பண்ணணும் சக்சஸ. நல்ல மார்க் வாங்கியிருந்தா வெளிய கொண்டு போய் ஏதாவது வாங்கி குடுங்க. ஷவர்மா வாங்கி குடுங்க. ஆமென். ஆனா எல்லா பெற்றோர்களும் தயவு செய்து கவனிச்சுக்கங்க. முடிக்க போறேன். உங்க பிள்ளைகளும், என் பிள்ளைகளும் தேவனால் வந்த சுதந்திரம். ஹெரிடேஜ் ஆஃப் த லார்ட். அதை நீங்க மறக்காதது மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்ககிட்ட சொல்லணும். யூ ஆர் பிரஷியஸ். நீ விலையேற பெற்ற மகள், மகன். தேவன் தன்னுடைய சாயலாக உன்னை உருவாக்கியிருக்கிறார். இதை தொடர்ந்து சொல்லணும். அதுங்கள கிண்டல் பண்றது, மூஞ்சி இப்படி வச்சிருக்க, மூக்கு ஒழுகுது, இப்படி சொல்றதுல கா காட்டுத்தனமா இருக்காதீங்க. ஆண்டவர் அவர் தன்னுடைய சாயலிலே அந்த பிள்ளைகளை உருவாக்கியிருக்கிறார். அவர்களுடைய அழகையும், அவர்களுடைய அறிவையும் நீங்கள் மெச்சிக்கொள்ளும்போது, நீங்க பாராட்டும்போது, அவர்களுக்குள்ள அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் நல்லா வளர ஆரம்பிக்கும். ஆமென். இதை நீங்க தொடர்ந்து செய்யணும். பேசாம அவங்க ஒரு மார்க் ஷீட் கொண்டாந்தாங்கன்னா, நான் அன்னைக்கு வேடிக்கையா சொன்னேன். மார்க் ஷீட் கொண்டாந்தாங்கன்னா, எதுல குறைச்சலா இருக்கதோ அத தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்து சொன்னீங்கன்னா, தட்ஸ் நாட் நைஸ். அவர்கள் நல்லா இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணுங்க. வே நல்லா வர வேண்டியதையும் சொல்லுங்க. ஆனா, "நீ நல்லா வர முடியுமா?" அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்களால முடியாத காரியங்கள்ல இருக்கும்போது, தேவனை விசுவாசிம்மா. அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசி. நிச்சயமாய் உன்னுடைய பலவீனத்தில பலத்தை அவர் பலத்தை பார்க்கலான்னு சொல்லி, நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலும் செஞ்சு காட்டுங்க. இத தான் அடுத்த வாரத்திலிருந்து பார்க்க போறோம். எக்ஸலன்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் அ பிலீவர். ஒரு ஒரு வ ஒரு விசுவாசியினுடைய அ மேன்மையான காரியங்களும், அவன் தன் வாழ்க்கை மூலமாக மற்றவர்களை கொடுக்கிற தாக்கத்தையும் குறித்து நம்ம பார்க்க போறோம் வர வாரத்திலிருந்து. அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். ஆமென். என்கரேஜ்மென்ட் கம்ஸ் இன் வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், ஆட்டிட்யூட்ஸ் அண்ட் பிசிக்கல் எம்ப்ரேஸ். எல்லாம் செய்யணும். வார்த்தைகள்னாலும், செய்கைகள்னாலும் நம்ம நம்ம அவங்கள பார்க்கிறதிலேயே, அவங்ககிட்ட பேசுறதிலேயே, அவர்களை அணைத்துக் கொள்வதில எல்லாவற்றிலும் அவர்கள் உங்களுடைய நீங்க உற்சாகப்படுத்துகிறதை அவங்க பார்க்கணும். தேவனுடைய அன்பு மூலமாக அவங்க ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாங்கன்னா, சீக்கிரமா மன்னிங்க. சில நேரம் பொறுமையா இருக்க வேண்டியதில பொறுமையா இருங்க. எல்லா நேரத்திலும் அவர்கள் அவர்கள் நல்லா இருக்கிற நேரத்திலயும், கெட்ட நேரத்திலயும் நீங்க ரெடியா இருக்கணும். ஆமென். ஒரு நல்ல ஒரு காரியத்தில அவங்க போறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்கூல்ல ஒரு ட்ராமானா நீங்க ரெடியா அங்க அவைலபிளா இருக்கணும். அவங்கள என்கரேஜ் பண்றது. நீங்க வேலையில போய் மொக்க மொக்க மொக்கன்னு உழுந்து செய்யறதுன்னு, என் பிள்ளைக்காக தான் செய்றேன்னு நெனைக்கிறீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு தேவையா இருக்கிற நேரத்துல நீங்க அங்க இருக்கணும். பி தேர் வென் தே சக்சீட். அவர்கள் வெற்றி பெறும்போது அவர்கள் பக்கத்துல நில்லுங்க. பி தேர் வென் தே டோன்ட் சக்சீட். அவர்கள் வெற்றி அடையாத போதும் அவங்க பக்கத்துல நில்லுங்க. ஏனால் 2 இடத்துலயும் நீங்க வந்து அந்த எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவங்கள உற்சாகப்படுத்துவதற்கு நிக்கிறீங்க. ஆமென். சகோதரனே, சகோதரியே, ஒரு பேரண்டா இருக்கணும்னா, நமக்கு அ நேரம், முயற்சிகள், நெறைய தியாகங்கள் செய்யணும். ஒரு பெற்றோரா இருப்பது அவங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவது மாத்திரம் இல்ல. நம்ம பிள்ளைகள் எந்த ஒரு அவர்கள் சுதந்தரிக்க போகிற அந்த உலகத்தை குறித்து நீங்களும் நானும் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அவங்க அ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோஸ் இதெல்லாம் வரப்போகுது. கொஞ்சம் கத்துக்குங்க நீங்க. அவங்க வரப்போகிற சமுதாயம், அவங்க வேலை செய்ய போற வேலை தளமும் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க கற்றுக்கொள்ளணும்.
அவங்க இப்போ கிறிஸ்தவ பிள்ளைகள் என் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிதான் நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களும் அப்படி இருக்கீங்க. லேர்ன் வித் தம், லேர்ன் பிஃபோர் தம். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களால் உற்சாகப்படுத்த முடியும். எந்த எந்த பிள்ளையா இருந்தாலும், எவ்வளவு வயதானாலும், பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. மோசே 80 வயசுக்கு மேல ஆயிருச்சு. 30,00,000 ஜனங்கள லீட் பண்ணிட்டு இருக்கான். சிவந்த சமுத்திரத்த பிளந்தான். தேவனை முகமுகமாய் சந்தித்து பேசினான். ஆண்டவருடைய மகிமையை பார்த்தான். பார்வோனை பார்வோனை மேற்கொண்டான். ஆமென். அப்படிப்பட்ட மோசேயே அவனுடைய தகப்பன் ஸ்தானத்துல 40 வருஷமா இருந்த அவனுடைய மாமனார் ஜெத்ரோ வந்தபோது அவனிடத்துல அவன் மோசேயை வழி நடத்தினான். இதை செய்யான்னு சொல்லி கொடுத்தான். யாத்ராகமம் 18 நீங்க படிக்கலாம். அப்படியே சொல்லியிருக்கு. மோசே லிசன் டு ஹிஸ் ஃபாதர் இன் லாஸ் அட்வைஸ் அண்ட் ஃபாலோட் ஹிஸ் அட்வைஸ். தன்னுடைய மாமனாருடைய அட்வைஸை கேட்டு அதை பின்பற்றினான். அதுக்கு அடுத்த 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் மோசே அவரை தன்னை வெளிப்படுத்தினார். அவர் மோசேக்கு அவன் கையில் 10 கட்டளைகளை கொடுத்தார். அப்படிப்பட்ட மோசேக்கே தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த எத்தனைகிட்டேருந்து அட்வைஸ் வேணும்னா, கைடன்ஸ் வேணும்னா, நீங்கள் நானும் எவ்வளவு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் நிச்சயமாய். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கடைசியாக இந்த காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஆசீர்வாதங்களை சேர்த்து வைத்து அவர்களுக்கு தர வேண்டும். இன்னைக்கு சண்டேல கூட பார்த்தோம். ஆமென். நம்ம தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவர்களுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்து கொடுக்கிறோம். நம்ம அவர்களுக்காக இடைப்படுவதன் மூலமாய் அவருடைய திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி அடைத்து காத்துக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இதை இந்த 5 வாரத்தின் காரியத்தை முடிக்கும்போது ஒரே ஒரு எச்சரிப்பின் காரியத்தை சொல்றேன். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை ஆராதிக்காதீங்க. தேவனை மாத்திரமே தொழுது கொள்ளுங்க. நாட் யுவர் சில்ட்ரன். அதுவும் எக்ஸ்ட்ரீம். தேவன் ஒருவரே ஆராதனைக்கு தகுதி. ஏனென்றால் அந்த தேவன் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்கு சக்தியை கொடுக்கிறார். அந்த தேவன் தான் அந்த பிள்ளைகளை கடைசியாக பாதுகாத்து கொள்ளப் போகிறார். அவர்களுக்கு பராமரிக்க போகிறார். அவர்களை வழி நடத்துவார். நீங்க உங்க வீட்டை விட்டு அவங்க போனதுக்கு பிறகு நீங்க இந்த உலகத்தை விட்டு போய் பல நாட்கள் கழித்து கூட அந்த தேவன் தான் அவர்களை பார்த்து கொள்வார். உங்களுடைய சொந்த பலத்தினால இந்த பிள்ளைகளை நீங்களாக இதை நடத்த முடியாது. உங்க வீட்டை நீங்களாக கட்ட முடியாது. கர்த்தர் தான் அந்த வீட்டை கட்டணும். ஆனால் தேவன் தான் உங்க கையில எதிர்பார்க்கிறார். இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதனால நீ பெற்றோராய் இருந்தால் தேவன் ஏற்கனவே உனக்கு அந்த காரியங்களை செய்வதற்கு உனக்கு திறமைகளையும் சக்தியையும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது. அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவருக்கு கீழ்ப்படி, அவருடைய ஞானத்தை தேடு, அவருடைய பலத்தை தேடு, அவருடைய சத்துவத்தை தேடு. அவருக்கு என்னுடைய குடும்பத்தின் மூலமாய் என் தேவனுக்கு நானும் என் குடும்பமும் மகிமையை கொண்டு வரணும்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை குறித்தும், உங்க மனைவியை குறித்தும், உங்க கணவனை குறித்தோ உங்களுக்கு இருக்கிற தரிசனத்தை கொஞ்சம் விரிவாக்குங்க. உங்க பேர பிள்ளைகளை குறித்து இருக்கிற தரிசனத்தை விரிவாக்குங்க. உங்க சொந்த வாழ்க்கை, நீங்க பெற்றோரா இருக்கீங்களே, அதையும் நல்ல தரிசனத்தை விரிவாக்கி ஜெபிப்போம். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் எங்க கோணலான காரியங்கள்லாம் இருக்கோ அதையெல்லாம் நேராக ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். கிருபா ஜெபம் பண்ணி முடிச்சு.